சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேர்? சந்திரகுமார். காட்டுமன்னார்குடின்னு சொந்த ஊர். அது பக்கத்தில் சர்வாயம்பேட்டை சொல்லிட்டு ஒரு கிராமம். வித்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணி 1 மாதம் வரையிலையும் சந்தோஷமாக தான் இருந்தோம், எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் இடையில 1 மாதம் எக்ஸாம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர்லேயே தான் விட்டுட்டு போயிருந்தேன். என்ன எக்ஸாம்? பிஏ படிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. லாஸ்ட் எக்ஸாம் இருக்குது எனக்கு, லாஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் சரி அதை நீ முடிச்சிடணும், அதுக்குள்ள நான் உடுப்பி போயிட்டு வந்துடுறேன், ஆஃபீஸ் திறக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஆஃபீஸு? நான் ஜோதிடம் பார்க்குறேன், உடுப்பிலாம் பார்த்துட்ருக்குங்க. ஒரு 8 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கு. நல்ல பேர் இருக்குங்க பார்க்குறது. படிச்சிருக்கீங்களா? நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். சரி, அது எப்படி ஜோதிடத்துக்கு? ஏதோ திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதில், அதனால் அதுக்கு நான் போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அழுதுச்சு, என்னால் முடியல, என்னால் தனியாகவும் இருக்க முடியல, நீங்கள் வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்புறம் சரி அங்கேயும் யார் இல்லை, நீ ஏன் தனியாக இருந்துட்டு நான் கூப்பிட்டு போயிருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் உடுப்பிக்கு. உடுப்பி கூட்டிகிட்டு போன ஒரு 10 நாளுக்கு பிறகு அங்கே வேலை பார்த்தவங்களாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. இந்த பொண்ணு இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. உடுப்பிக்கு போன ஒரு 10 நாள்லேருந்து அதோடைய குணசுபாவங்களும் சுத்தமாக மாறிடுச்சு. பேச்சுவார்த்தை, நடவடிக்கை, குதர்க்கமாக பேசுறது, மரியாதையெல்லாம் பேசுறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக ஆயிடுச்சு. ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது தினம் தினம் சண்டை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் சொல்ல முடியாது சில விஷயங்கள், அந்தளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். 7 மணி 8 மணி ஆச்சுன்னா அவங்க தனிமைப்படுத்துக்கும். கணவன் மனைவியாக நாங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த மாதிரி குடும்பம் நடந்துட்டுருக்கு எங்களுக்குள்ள. எந்த விஷயத்தை எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுங்கிறது இந்த 2.5 வருஷத்துக்குள்ள அவ்வளோ நடந்து போச்சுங்க. ஆனால் எதுவுமே நான் வெளியில் சொல்லுறது, எங்கள் அப்பாகிட்டையும் சொல்லுறது, எங்கள் அம்மாகிட்டையும் சொல்ல முடியாது. என் தங்கச்சிக்கிட்ட 2-3 முறை சில விஷயம் வெளிப்படையாக எல்லாம் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அதாவது வந்து இந்த பொண்ணுடைய குணசுபாவங்கள் உடுப்பிக்கு போன பிறகு மாறிச்சு பாருங்கள். அதில் வந்து எனக்கு ஆரோக்கிய பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. ஆரோக்கியம்னா வயிறு வந்து உப்பிடும், இந்த அளவு உப்பு. யாருக்கு? எனக்கு. டாக்டர்கிட்ட எல்லா டாக்டர்கிட்டும் போனால் அது என்ன பிரச்சனை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. கை காலை என்னால், என் கை காலை என்னால் தூக்க முடியாது, மரத்து போன மாதிரியே இருக்கு அந்த நேரம். இது இந்த பிரச்சனைக்காக நானும் ட்ரீட்மெண்ட் அலையாத டாக்டர் இல்லைங்க. எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு பார்த்தேன். எல்லோரும் முடிஞ்ச வரையும் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா ஒழிய சரியாக வர்றது கிடையாது. இதுக்கு ஒன்றான காரணம்லாம் என்னங்கிறது எனக்கு வந்து இந்த 2014 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிதுங்க. என்ன விஷயம்? இவங்க எனக்கு வந்து சாப்பாட்டில் வந்து ஏதோ கருப்பு கலர் பொடிங்களாமா, அதை கலந்து கொடுத்துட்டு இந்த பொண்ணு தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்திருக்குங்க. அங்கே இருந்தவங்களோட சம்மந்தம் வச்சுக்கிட்டு கடைசியில் அங்கே இருந்து யாருமே இல்லை. எனக்கு வந்து மாமா முறை அந்த பொண்ணுக்கு அண்ணன், அந்த யார் எனக்கு பொண்ணு பார்த்து வச்சானோ அவன் பேர் வந்து கோட்டலராம், அவனோட உறவு. என் அக்கா புருஷன் வந்து ரமேஷ், அவனோட உறவு. அந்த அதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த பொண்ணு, கடைசியில் சொல்லிட்டு தான் போனாங்க. அதை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது ஒரு ஆதாரம் மட்டும்தான் என்கிட்ட சரியாக ஒரு ஆதாரமாக இருக்குது. இன்னும் மேற்கொண்டு சொல்ல போனாக்கா அவன் வெளிப்படையாக வந்து அந்த பொண்ணு இவங்க எல்லாம் சேர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திட்டாங்க.
இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னாக்கா, எனக்கு திருமணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோசலராம ரமேஷுங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து சுப்புன்றவன் வந்து மைசூர்கார். அவன் எங்ககிட்ட வந்து அப்பப்போ வந்து ஏதாவது சந்தேகம் கேட்க வர்றது, தொழிலில் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு பேசுறது வருவான். பழக்கமாக போச்சு, அவங்களுக்குள்ள நல்ல பழக்கமாகிடுச்சு போல் இருக்கு. அவன் இந்த தொழில் செய்கிறவங்களாட்டுருக்கு. தப்பான படங்கள் எடுக்கிறது போல பண்ணுறதுன்னா செய்கிறவன் போல் இருக்கு. இது எனக்கு தெரியாது. எப்பவும் வருவான், சாமி ஐயான்னு வருவான், வந்து ஏதாவது செய்துட்டு போவான். ஏதோ என்னால் முடிஞ்சது சிலது செய்து கொடுப்பான் அவனுக்கு. நான் கடைசியில் இவங்க 2 எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு ராத்திரியில் மயக்க மருந்து கொடுத்துட்டு நான் தூங்க ஆரம்பித்த பிறகு ஊசி போட்டுட்டு இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுங்களாட்டு, வெளியாட்களை கூப்பிட்டு வந்து இவ்வளோ செய்கிறதுங்களாட்டு. எனக்கு தெரியாமலே இருந்துருச்சுங்க 2 வருஷம். நீங்கள் மயக்கமாக இருப்பீங்க, வேறு யாரோ உள்ளே வந்துடுவாங்க. எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்னோட வீட்டில் இந்த மாதிரி தொழிலை செய்துட்டு இருந்துருக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியவே இல்லை? எனக்கு தெரியவே இல்லை. கடைசியாக இந்த 2014 ஏப்ரலுக்கு பிறகு தான் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. அது தெரிய வரும்போது கடைசி உங்கள் வீட்டுக்குள்ளே யாரை கூட்டிகிட்டு வருவாங்க? இந்த சுப்புன்ற பையன் வெளியே இருக்கிற அந்த காலேஜ் பசங்களை கூப்பிட்டு வர்றதுங்களாம். பெண் குழந்தைகளா? பெண் ஆம்பளைங்களும் பெரியவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கூப்பிட்டு வந்து அதுபோல் படம் எடுக்கிறதுங்களாம். அந்த கெட்ட கெட்ட படம் எடுக்கிறதுங்களாம். ப்ளூ ஃபிலிம் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி படம் எடுக்கிறதுங்களாம். அது உங்களுக்கு தெரியவே இல்லை? எனக்கு தெரியவே இல்லை. எப்படி தெரிய வந்தது? கடைசியாக வந்து டாக்டர் ஒரு அபிப்பிராயம் சொன்னார். இது வந்து விஷ சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். வெந்தயம் அதிகமாக சாப்பிடுங்க. அது சாப்பிட்டீங்கன்னா தான் இதுக்கு ஏதாவது லிவர் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீக்கம் மே வயிறு கூட வீங்குது. நீங்கள் வெந்தயம் சாப்பிடுங்க, கொஞ்சம் பத்திய சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு டாக்டர். அதனால் வெந்தயத்தை சாப்பிட ஆரம்பித்தேன். ராத்திரி நேரத்தில் அதுக்கப்புறம் தூக்கம் அதிகமாக களைய ஆரம்பிச்சிது. எனக்கு தூங்கிட்டே இருக்கிறோன்னா அடிக்கடி தூக்கம் களைய ஆரம்பிச்சிது. அப்போ தூக்கம் களையும் போது பார்க்கும்போதெல்லாம் இந்த பொண்ணு எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறா. ஒரே ராத்திரியில் வயிற்றில் 3 இன்ஜெக்ஷன் 4 இன்ஜெக்ஷன் வரையும் போனோம். என்னால் பேச முடியாது, நாக்கெல்லாம் அப்படி தடிச்சு போயிருக்கும். ஏன் அவள் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க கேட்கறது கூட முடியாது. மறுநாள் கேட்கணும்னு நினச்சா மறந்துடும். எனக்கு தாலி கட்டின மனைவி தலையில் போடுற இன்ஜெக்ஷன், அந்த பெத்த குழந்தைக்கு போடுற இன்ஜெக்ஷன். யாருக்கு குழந்தை? என் குழந்தைக்கு. குழந்தை இருக்கா உங்களுக்கு? வில்வான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்கிறான், 1.5 வயசு. மறுநாள் கேட்கணும்னு நினச்சா மறந்துடும். எனக்கு ஏதோ நான் கேட்கணும்னு நினச்ச மாதிரி தான் நான் தலையில் இருப்பேன். சாப்பாட்டில் மனசார என் கண்ணுக்கு எதிர்க்க வந்து மாத்திரை அரைச்சி கலந்து கொடுத்தா செப்டம்பர் மாதம் 7ஆம் மூச்சு இழுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறேன். அந்த நேரத்தில் தோசையில் என்னத்தையும் கலந்து வந்து கொடுக்குறான். ஏன் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் ஒன்றுமே சொல்லவா? ஏன் என்ன கொள்ள நினைக்கிறீங்க, பிள்ளைய கொள்ள நினைக்கிறீங்க கூட கேட்டேன். அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல. உங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் இல்லையா? சொந்த பந்தம் தானே கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் நம்பியிருந்தேன். நான் அவனுங்களும் ஊருக்கு போயிட்டானுங்க. வேலை செய்கிற பையன் ஒருத்தன் தான், அந்த பையனோட கடைசியாக மணிமாறன் சொல்லிட்டு அவனோட தொடர்பு. ஐயோ, அவங்க செய்த அட்டூழி அநியாயம். எனக்கு பகல் நேரங்களில் சோசியம் பார்க்குற மாதிரி பசங்களை வர சொல்லி விபச்சாரம் செய்துட்டு இருந்தாங்க. கடைசி செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அந்த பெண்ணோட சம்பந்தம் ஏற்பட்டும் போதும் என்ன உன்னோட பிறப்பு வெள்ளை திடுச்சு, ஏன் இப்படி நான் கூட கேட்கல. உனக்கு பைத்தியம் முடிச்சுனாங்க. என்னை பைத்தியமாக்குறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஒரு ஸ்டேஷன் போகும்போது போலீஸ்காரன் கூட நீ பைத்தியமாச்சே அப்படின்றான். ஏன் எப்போ சார் என்ன பார்த்தீங்க, என்ன பைத்தியன்றீங்கன்னு கூட நான் கேட்டேன். பிளட் டெஸ்ட்டுக்கு நீ போனியாம்ல, உனக்கு வந்து இப்போ பிளட் ரிப்போர்ட்டில் எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்ல. நான் பிளட் டெஸ்ட்டுக்கு போனது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்டேன். அதோட வாய முடிட்டாங்க. நீ கஞ்சா குடிப்பியாம்ல. ஏன் சார் நான் பீடி சிகரெட்டு கூட குடிக்கிறதில்ல, கஞ்சா குடிக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கூட கேட்டு பார்த்தேன். ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லைங்க மேடம். அங்கே போய் நான் கேஸ் கொடுக்க போனேன். இந்த பொண்ணு சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்டை நான் ஆதாரமாக வச்சுருக்கேன் சார், கேளுங்க சார். என் வீட்டில் விபச்சாரம் நடந்தது, அந்த பொண்ணை ஒத்துக்குது சார். என்னோட சம்பந்தம் அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் அந்த பொண்ணே சொன்னுங்க சார். எஃப்ஐஆர் போடவே முடியாதுன்றாங்க. நைட்டு 11 மணிக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுவும் சில பெரிய மனுஷங்கள்லாம் அங்கே வந்ததுனால வேண்டி. நீ தமிழ்நாட்டுக்கார ஆள் தானே, இங்கே ஏன் வர? எஃப்ஐஆர் என்ன போட்டாங்க? எஃப்ஐஆரில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கிட்னாப்பிங், ரேப் கேஸு, இவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்து மயக்கத்தில் வச்சு கொலை முயற்சி செய்தாங்க, அந்த குழந்தைய வந்து செக்ஸுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் குழந்தைய? ஆமாங்க, அந்த குழந்தைய அந்த மாதிரி செய்து. எத்தனை வயசு குழந்தை? 1.5 வயசு குழந்தைங்க. எத்தனை நாளாக யூஸ் பண்ணாங்கங்கிறது தெரியலிங்க. அந்த பிள்ளைக்கு இந்த விலா எலும்பு இப்படி தூக்கிச்சிங்க. அப்படி இந்த பக்கத்து எலும்பு குழன்னு போயிடுச்சு. இதை நினச்சி ஒரு நாள். ஆம்பளை குழந்தையா பொம்பளை? ஆம்பளை குழந்தைங்க, பொம்பளை படம். பெத்த தாய் நானுக்கு முந்தா நாள் போனேன் அவங்க வீட்டுக்கு. ஏன் அப்படி செஞ்சுன்னு ஒண்ணுமே பேசுற அந்த பொண்ணு ஏஞ்சி போயிட்டான் அவங்க வீட்டுக்கு. நான் யாருக்கிட்ட ஒரு ஆளா 3 மாசமா குழந்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்களா? தூக்கிட்டு போன அந்த ரிப்போர்ட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம்,
நீங்கள் அங்கே வாங்க, கோர்ட்டை தான் சொல்லுவோம் நாங்கள். போலீஸ்காரங்க வந்தாங்க கூட, அந்த குழந்தைய தூக்கிட்டு போங்க. குழந்தை எங்கே இருக்கு இப்போ? குழந்தை வெளியே இருக்கிறாங்க. அந்த மலத்துவாரத்தினுடைய கறி வெளியே தள்ளிடுச்சிங்க மேடம். 10 நாள் வெளியே போடுங்க மேடம். அந்த துவாரம் இப்படி அகண்டு போயிடுச்சு. பெத்த தாய் இந்த மாதிரி செய்வாளான்னு யாரும் நம்ப மாட்டாங்க. தினம் நிமிஷம் மணிக்கு மணி என் வீட்டில் விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் மேடம். நைட்டில் ஊசி போடுறது இல்லாமல் அந்த மருந்து மாத்திரை பகல் நேரங்கள் அதிகமாக கொடுத்துட்டு நான் கிச்சனில் போய் படுத்த பிறகு பகல் நேரங்கள் நிறைய பேர் பசங்க வருவாங்க. வெளி கதவு கேட்டை பூட்டிடுவாங்க, கதவை பூட்டிடுவாங்க. முழுக்க பக்கத்து கதவு திறந்தே இருக்கும். இந்த போய் இன்னும் யார் வேலைக்கு அந்த நேரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பகல் நேரத்தில் போதையில் இருப்பாங்க. இந்த பொண்ணு உள்ள மற்றவங்களோட இருக்கும். ராத்திரி நேரத்தில் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த பொண்ணே சொல்லுது, ஒரு நாளைக்கு 6 பேர் 7 பேர் 10 பேர் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நாள் பார்த்துருக்கோம், 10 பேர் வர வரைக்கும் பார்த்துருக்கோம். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணாங்க? அது என்னன்னே தெரியல. அந்த பொண்ணு அதை வந்து ஒத்துக்குதோ ஒத்துக்க மாட்டேங்குதோங்கிறது வேற விஷயமா இருந்தாலும் அது என்ன நிலவரத்தை என்ன மனநிலை இருக்குன்னு தெரியலைங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய சுயநிலை இருக்கும்போது நான் செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. என் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பு மாதிரி ஒன்று கிடந்துங்க. நிறைய ஊசி குத்துங்க. சந்தேகத்தின் பேரில் அதை நான் அதை எப்படி எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன மருந்தோ இல்லை போதை மருந்தோ என்னங்கிறது தெரியுது. இந்த பெரியவரும் அதே தான் சொல்கிறாரு, கருப்பு கலர் பொடி உங்களுக்கு கலந்து கொடுப்பாங்க. எப்போ அப்படின்னா, யார் பெரியவர்? என் கூட வேலைக்கு இருந்த ஒரு பெரியவர் மதிவானு சொல்லிட்டு வர்றது. அவர் சில நேரத்தில் வந்து அவருக்கு எல்லா விஷயம் தெரியுங்க. சொல்கிறது வெளில சொல்ல பயப்படுறாரு. வெளில சொல்லிட்டாரு, அதை நான் வீடியோ பண்ணிட்டாங்க. அவர் சொன்ன இதுக்கு கூட்டாளியாக இருந்திருக்கணுங்கிறது ஏன் சந்தேகமாக இருக்குது. ஆனால் நான் இல்லை, அப்படிலாம் செய்யலை அப்படின்றாரு. ஒரு சமயத்தில் அவருக்கு விஷயம்லாம் தெரியும். அவர் சொல்கிறாருங்க, எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் நான் கூட்டு இல்லை அப்படின்றாரு. என்னன்னு தெரியல. அவர் தீர்க்க விசாரிச்சா தான் தெரியும். எத்தனை பேர் இதில் கூட்டு? கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்துருக்காங்க. யார் இந்த 5 பேர்? கோசலை ராமன்ற ஒருத்தர், ரமேஷுங்கிற ஒருத்தர், சுப்புங்கிற சுப்பிரமணி, அவன் தான் மைசூர்கார பையன். இன்னொருத்தன் மணிமாறன்றவன், பெரியவரை சேர்த்து மதிவானன்கிறார். சரி, இதில் யார் உங்களுக்கு சொந்தக்காரங்க? இதில் கோசலை ராமனும் ரமேஷும் சொந்தக்காரங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? அவங்களும் ஜோசியராக தான் எனக்கு அசிஸ்டண்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் உங்கள் மனைவிக்கு அவங்க சொந்தமா? மனைவிக்கு அண்ணன் முறை தம்பி முறைங்க. எத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் அங்க போயிருக்கீங்க? நான் இருக்கிறது உடுப்பில வந்து 8 வருஷத்துக்கு மேல, 9 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. அப்பவே இவங்களும் வந்துட்டாங்களா? இவங்களும் நான் தான் உங்களுக்கு ஜோசியம் பழக்க கொடுத்தது, நான் தான் அங்கே இட்டுட்டு போயிட்டேன். இந்த ரமேஷ்ன்றவர் எங்கள் அக்கா வீட்டுக்கார். அவருக்கு தொழிலை போயிட்டு ஜோசியம் வந்து ஃபண்டமெண்டலாக இருந்து ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தது நான் தான். இப்போ உங்கள் மனைவிக்கு குடும்பம் எல்லாம் இருக்கா? இருக்காங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இப்போ தான் சமீபத்தில் இருந்தாங்க. அவங்க அப்பா இருக்காரு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த விஷயம் தெரியுமா? அவள் சொல்கிறேன், நேற்று நான் வீட்டுக்கு கூப்பிட்றது போனப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, அவங்கள விடுங்க. இந்த குழந்தைய இப்படி யூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் பத்தாதே. அது அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட அதை இந்த விஷயத்த ஒரு விஷயத்த சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து என்னை பற்றி தவறான அபிப்பிராயங்களை ஊர் பூரா பரப்பி வச்சுருக்காங்க. என் குடும்பத்தை பற்றி இழிவாக பேசி என் மகளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறோம், அது பண்ணியிருக்கான், இது பண்ணியிருக்கேன், இப்படி தவறான விஷயத்த பரப்பி வச்சுருக்கிறாங்க. இந்த பசங்க என்னை பற்றி தவறான விஷயங்களை இப்படி பரப்புறது, ஏதோ தப்பாக பேசி என்னுடைய என் மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை எல்லாத்தையும் குறைச்சி வச்சுருக்காங்க. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் 10 நாள் உங்கள் மனைவி மனம் மாறுவாங்க? அதுதான் தெரியலைங்க. அது என்ன விஷயம், எப்படி நடந்தது என்னன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. மனசார ஏப்ரல் மாதம் 23ஆம் தலையில் ஊசி போட்டதை மனசார பார்த்தேன். அந்த பிள்ளைக்கும் தலையில் ஊசி போடுறத பார்த்தேன். ஏப்ரல் மாதம் 22ஆம் தான் எல்லா விஷயங்களும் எனக்கு எல்லாமே தெரிய வருது. அந்த பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது எல்லா விஷயம் தெரிஞ்ச தங்கச்சியை வர சொல்லும்போது தான் அது அந்த பொண்ணு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிது. ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்ச, யார் உடந்ததெல்லாம் உனக்கு, எனக்கு என்ன யாரோட தங்கச்சியை வர சொன்னீங்க? நான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக போயிட்டாங்க. கொடுத்த மருந்து மாத்திரை செப்டம்பர் மாதம் 7ஆம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுனாக்கா எழுந்தே நடக்க முடியல, என்னால் கை காலை என்னால் தூக்கவும் முடியல. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொண்டுடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நான் என் தங்கச்சி நான் செத்தா போகிறேம்மா, என் மகனை வந்து நீ காவந்து பண்ணி கூட்டிகிட்டு போ, அவனும் அப்படி தான் இருக்கான், வயிறுலாம் உப்பு போயிருக்கான், அவனை எப்படியா தூக்கிட்டு போய் காவந்து பண்ணிவிடு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்தாங்க. செப்டம்பர் மாதம் 8 வந்தாங்களா? இல்லை, அவங்க வீட்டுக்காரரு அவங்க ஊருக்காரங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்தாங்க. அப்போ அந்த பையன், அந்த வேலை பார்க்குற பையன் அங்கே தான் இருக்கான், இந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது. மற்றவங்களாம் ஊருக்கு போய் தங்கிட்டவங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போனவங்களாம் அவங்கவுங்க தங்கிட்டாங்க. பெங்களூர் ஆஃபீஸர் 2-3 பேர் இருக்கிறாங்க.
எத்தனை ஆஃபீஸ் இருக்கு உங்களுக்கு? 2 ஆஃபீஸ், பெங்களூரில் ஒன்று, உடுப்பியில் ஒன்று. ரெண்டுமே ஜோதிடமா? ரெண்டுமே ஜோதிடம். ஜோதிடத்து பேரில் என்னென்ன நடக்குது? அந்த ஒரு பேர் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து பெரும்பாலும் வந்து ஜோசிய தொழில் செய்கிறவங்க வந்து கெட்ட வழியில் போகிறது சுலபமாக போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதில் நம்ம கண்ணியமாக கட்டுப்பாடாக இருந்து பேர் வாங்கி கொடுங்க. அது வந்து அந்த தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்குங்க. அது வரவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கம், இல்லை இவங்களுடைய குணசுபாவங்களை தவறி போகிறது, அதனால் நிறைய கெட்டது நடக்கும், சுலபமாக நடந்துருங்க. அங்கே வரவங்களும் அதிகமாக பிரச்சனை உள்ள பெண்கள் அதிகமாக வருவாங்க. அதனால் இவங்களும் வழி மாறுறதுக்கு அவங்களும் வழி மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இதில் சம்மந்தப்பட்ட ஒரு பெரியவர் வந்திருக்காருல்ல, அவர் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரா? அவர் ஏற்கனவே ஒரு வாக்குமூலம் கொடுத்து சிடி பண்ணியிருக்குங்க. மேற்கொண்டு நீங்கள் அவரை கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. என்ன நடந்தது? அதாவதுங்க, இவர் வந்து சொந்த ஊர் மன்னார்குடி. மன்னார்குடிக்கு பக்கத்தில் செராம்பேட்டை. செராம்பேட்டையில் ஒரு சக்திவேல்னு ஒருத்தர் இருக்கிறார், வாத்தியார், ரிட்டையர்மெண்ட்டு. அவர் மகன் தான் அங்கே. அவங்க அம்மா சேர்த்துட்டாங்க. இவர் வந்து உடுப்பியில் வந்து ஜோதிட தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஊர்லேருந்து கோசலராமன் ஒரு பையன், குமராட்சியிலேருந்து இவருக்கு சொந்தக்கார பையனும் ஆனந்தி புருஷன் ரமேஷன் ஒரு பையன், நான், இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க கூட ஒத்துழைப்பை பண்ணோம் அந்த ஜோதிட தொழில். உங்களுக்கு எப்படி அவர் தெரியும்? இவர் ஏற்கனவே எனக்கு சொந்தக்கார பையன் வந்து மங்களூரில் ஒரு பையன் அந்த ஜோதிட தொழில் வச்சுருந்தான். அவங்க கூட நான் இருந்ததுனால இவரும் இருந்தார். அப்போ அதனால் பழக்கம். அப்படி அந்த ஜோதிட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதுங்க, மைசூர்லேருந்து ஒரு பையன், அவன் பேர் சுப்பிரமணியன், சுப்புன்னு கூப்பிடுவாங்க. அந்த பையனோட இந்த 3 பேரும் சேர்ந்து, யாருங்க, ஸ்ரீராமா, கோசலராமங்கிறவன், ரமேஷ், இவங்க 3 பேரும் சேர்ந்து நண்பர்களாக பழகினாங்க. பழகி ராத்திரி வேளையில் வெளியிலேருந்து ஆட்கார அழைச்சிட்டு வந்து, அதாவது ஆணுங்களையும் பெண்ணுங்களையும் அழைச்சிட்டு வந்து புலிமை எடுக்கிறது, அப்படி வெளியிலே அழைச்சிட்டு போகிறது, அந்தமாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாளடைவில் எனக்கு இவர் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ராத்திரி வேளையில் மெல்ல மெல்ல உயிர் கொள்ளக்கூடிய போதை பொருட்களை சாப்பாட்லேயும் ஊசி மூலியமாக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து. எதுக்கு கொடுத்தாங்க? அதாவது அந்தமாரி கொடுத்து அவரை தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்சுட்டு நம்ம தொழிலுக்கு இந்தமாரி இடைஞ்சலாக இருக்குமா அப்படின்னு தூங்க வச்சுட்டு வெளியிலையும். உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? இது ராத்திரியில் எனக்கு வெளியில் ஆள் நடமாட்டங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் சில நேரத்தில் இவர்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். அப்போ சொல்லணும்னு நினைப்பேன். மறுநாள் என்ன செய்வாங்க, நீ இதை சொன்னீங்கன்னா உன்னை மிரட்டி அடிச்சிருவான், உதச்சிருவேன், கொன்னுடுவான், உன் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான் அப்படின்னு என்னை மிரட்டி வச்சாங்க. அப்படி மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இது வெளியிலையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயும் முழுகிட்டு இருந்தேன். 2012 இவர் வந்து ஒரு பெண்ணு பார்த்து திருமணம் பண்ணார். அந்த பெண்ணு பேர் வித்யா. அந்த பொண்ணுக்கும் திருமணம் ஆகி பிறகு உடுப்பிக்கே கொண்டு வந்தார். குடும்பத்தோடு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கும் போதை ஊசிகளை போட்டு காசு பணத்தை காட்டி, காசு பணம் இப்படியெல்லாம் தொழில் இருக்குது சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டி அந்த பொண்ணுக்கும் போதை ஊசி போட்டு. அந்த பொண்ணோட சம்மதத்தோடையா சம்மதம் இல்லாமையா? அந்த போதை ஊசி போட்டு அப்புறம் அந்த பொண்ணை இது பண்ணி மயக்கிருக்கிறாங்க. அப்புறம்
அந்த பொண்ணுக்கு போதை ஊசி போட்டு இந்த காசு ஆசையை காட்டி அந்த பொண்ணையும் இந்த தொழிலை ஈடுபடுத்தி வெளியிலையும் அழைச்சிட்டு போனாங்க, அவரை ஸ்தாபனத்துலேயும் செஞ்சு நாசம் பண்ணாங்க. அதோடு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது, பேர் வில்வா. இடையில வந்து இடமாற்றம் வரும் இந்த ஜோதிட தொழிலில். இடமாற்றம் வரும்போது வேறு கல்சங்கான்னு ஒரு இடம், அங்கே வந்தாங்க. அங்கே வரும்போது அதுக்கு இடையிலே வேறு இடத்துல இருக்கும்போதே ஒரு மணிமாறன் ஒரு பையன், பூங்குடி சிதம்பரத்துக்கு பக்கத்தில், அந்த பையனும் வந்து இந்த ஜோதிட தொழில் செய்யணும்னு வந்தான், தெரிஞ்ச பையன். அவனும் வந்து இவங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து இந்தமாரி செஞ்சுருக்குறாங்க. இது பல முறை நான் எடுத்து சொன்னால் உன் குடும்பத்தை நாசம் பண்ணியிருக்கோம், உன் பிள்ளைங்களையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. உங்கள் ஃபேமிலியில் எங்கே இருக்கு? என் ஃபேமிலி வந்து சிதம்பரத்துக்கு சீர்காழிக்கு பக்கத்தில் வாடின்னு ஒரு கிராமம். நீங்கள் விட்டுட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இதுக்கு நின்னீங்க? இல்லைன்னா போலீஸில் போய் சொல்லியிருக்கலாமே. பல முறை போலீஸ்லேயும் சொன்னார் இவர். நீங்களும் இதுக்கு கூட்டா? நான் இதில் கூட்டு இல்லைங்க. அந்த குழந்தை என்ன பண்ணாங்க? குழந்தை சைடு செக்ஸுக்கு யூஸ் பண்ணாங்க. வெளியிலே அந்த பொண்ணு வெளியில் அழைச்சிட்டு போய் போகும்போதெல்லாம் அழைச்சிட்டு போய். என்ன பண்ணாங்க குழந்தை வந்து சைல்டு செக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தை மலத்துவாரத்தில் மலை வரும்போது அதில் இந்த இது வந்துச்சு, கோல் மாரி. இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் சில நேரத்தில் வந்து இதை சொல்லணும், இவர்கிட்ட எடுத்து சொல்லணும்னு பாப்பா மிரட்டி சில நேரத்தில் என்ன செய்வாங்க, இந்த ஒயின்னு வாங்கி. தயவு செஞ்சு இது ஒரு பெரிய கிரைம்ங்க, ஒத்துழைங்க, உண்மையை பேசுங்க. என்ன பண்ணி உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால நான் வந்து இடையில ஒண்ணுங்க கூட போவாங்க. அப்ப கண்ணால. ஏன் அங்க வீட்டுல தான் தங்கியிருந்தீங்களா நீங்க? அவங்க வீட்டு ஸ்தாபனத்திலேயே அவங்க ஜோதிடம் செய்யக்கூடிய இடத்துலயே நான் தங்கியிருந்தேன். ஜோதிடம் வாயால சொல்லாதீங்க. அப்புறம் அப்ப நீங்க அங்க இருக்கும்போது அதெல்லாம் நடந்ததா? நடந்தது. கடைசியில இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது அதாவது அந்த குழந்தைய தப்பா பயன்படுத்திக்கிறத நீங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைய தப்பா பயன்படுத்தும் போது நான் அதாவது அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைய இது ஆட்டோவிலே அழைச்சிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. ஆட்டோவிலே அழைச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தைய பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு? அதாவது அவங்க போகும்போது ஆட்டோவிலே அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க போல இருக்கு. போய் சொல்லாதீங்க, உண்மையை பேசுங்க. கடைசியில் இதை எடுத்து சொல்லலான்னு நினைப்பேன். எனக்கும் சில நேரத்தில் வந்து நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா நீங்க தப்பிப்பீங்க, இல்லைன்னா நீங்களும் மாட்டிப்பீங்க. உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை தப்பிக்க வைக்கலாம். என்ன நடந்தது? அதுமே இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னு அவர்கிட்ட நினைப்பாங்க. எனக்கு வந்து இந்த ஒயினை வாங்கி ஊற்றி உனக்கு கொண்டுடுவோம் அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. அந்த குழந்தைய எங்க கூட்டிட்டு போனாங்க, என்ன பண்ணாங்க? அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் இவங்க 3 பேர் தாங்க. அந்த சுப்பு இவர் இல்லையா? இவருக்கு தான் ராத்திரி வேளையில இது மெல்ல மெல்ல உயிர் கொள்ளக்கூடிய போதை ஊசிகள். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது சாப்பாட்டுலேயே கூட கலந்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை கலக்க சொன்னாங்களா? என்ன கலக்க சொல்லுங்க.
அப்புறம் நீங்க கலந்து கொடுத்தீங்களா? நான் கலக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி தெரியும் உயிர் கொள்ளக்கூடியது? இவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படி சொல்றீங்க? உண்மையை சொன்னீங்கன்னா நீங்க தப்பிச்சுப்பீங்க. சொல்லுங்க. இதை மாரி இவங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன துன்புறுத்தி இவர் தாங்க என்ன இந்தமாரி செஞ்சார். என்ன செஞ்சாரு? இந்தமாரி செய்யுங்க, நீ செய்யலைன்னா இந்தமாரி சொல்லலைன்னா ஒன்று கூறு போட்டுருவேன். இவர் சொன்னாரா? இல்லைன்னா அவன் குடும்பத்தையே நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். என்னாச்சு சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க ஐயா. நீங்க வெளியே போங்க. தயவுசெய்து நான் சொல்றது இவரு இந்தமாரி சொல்ல சொன்னார். என்னன்னா இப்ப நீங்க அதெல்லாம் மறந்துடுங்க. உண்மை என்னன்னு மட்டும் பேசுங்க. இவங்க ஜோதிட தொழில் செய்கிறாங்க. மங்களூரில் எனக்கு சொந்தக்கார பையன் ஒரு பையன் ராவணேஸ்வரன், அவரும் ஜோதிட தொழில் செஞ்சார். அவரு கூட வேலை பார்த்தேன். இடையில இந்த பையன் வந்தார். வந்து பழகணும் போனால் இடையில என்கிட்ட வேற சண்டை போட்டுக்கிட்டாரு. அதுலேருந்து நான் பேசுறது இல்லை. எதுக்கு சண்டை போட்டாரு? ஏதோ மரியாதை குறைவா, அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மரியாதை குறைவில் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டதா அந்தமாரி செஞ்சார். அப்புறம் இவர் தனியாக வேறு இடத்துல உடுப்பியில் தனியாக தொடங்கினார். நான் வேறு இடத்துல இருந்தேன். அந்த பையனை விட்டுவிட்டு வேறு இடத்துக்கு போயிருந்தேன். எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியுங்க. மலையாளியா நீங்கள்? மலையாளம் தெரியும். ஏன்னா அங்கேயும் ஹோட்டல்லையும் வேலை பார்த்துருக்கிறேன். அதேமாரி ஜோதிட தொழிலும் செஞ்சுருக்கிறேன். மலையாளம் எல்லாமே தெரியுங்க. அப்படி இருக்கும்போது இவர் உடுப்பில் வச்சுருந்தார். நான் அந்த பையன்கிட்ட வேற ஒரு பையன்கிட்ட இருக்கும்போது அவருக்கு எனக்கு மனஸ்தாபம். அவருக்கு தொழில் சரியில்லை. அதனால் இந்த பையனுக்கிட்ட போனால் நம்மளை சேர்த்துவாங்க அப்படின்ட்டு உடுப்பிக்கு மெனக்கிட்டு இந்தமாரி விஷயத்த சொன்னேன். கஷ்டமாக இருக்குது, அந்த பையன்கிட்ட இருந்தால் ஒன்றுமே அவருக்கு எனக்கும் மனஸ்தாபம் ஆகி வருமானமும் சரியில்லை, உன்கிட்ட வராங்க நீங்கள் வச்சிங்க அப்படின்னா. அதேமாரி என்கிட்ட உடனே அவர் மனஸ்தாபப்பட்டு என் மேலே இறக்கப்பட்டு என்னையும் வச்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது கோசலராமனும் என்ன செஞ்சான், இடையில இவருக்கு அவருக்கும் மனஸ்தாபம் அவன் போயிட்டான். எப்பன்னா இவர் கல்யாணம் பண்ணது 2012. அந்த 2012 இவர் லவ் பண்ணி என் இஷ்டத்துக்கு தான் லவ் பண்ணார். அப்பா அம்மாவை பார்த்து இவங்க தாய் மாமாலாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட யாருமே ஒன்றும் வார்த்தை இந்த பொண்ணு இருக்குது போய் பாருங்க அப்படின்னு எதுவுமே சொன்னாரா? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். தாய் மாமனும் அந்த பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு தாய் மாமனும் வரல. மூத்த தாய் மாமன் ஒருத்தர் தான் வந்தார், சச்சிதானந்தங்கிறவர். 2012 அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு இந்த கோசலராமன் ரொம்ப பிரயாசப்பட்டான். பிரயாசம்னா ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப அதுக்காக போராடினான். கல்யாணம் பண்ணி நல்லா அந்யோன்யமாக தான் இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வில்வான்னு ஒரு பையன் பிறந்தான். இப்போ கூட அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குங்க, 2வது. அந்த பொண்ணு கடைசியில் இந்த மணிமாறனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ கொஞ்சம் அதாவது என்ன பண்ணாங்களோ எது பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு. ஏன்னா லாஸ்ட் மூமெண்ட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாதுங்க. ஆனால் அந்த சுப்புங்கிறவன் நல்ல பையன், உண்மையானே நல்ல பையன். இப்படிலாம் இந்த சம்பவம் நடந்ததுன்னு, இது உண்மையாக நடந்ததுன்னு சொல்கிறாருங்க. பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டுங்க, பக்கத்துலேயும் வீடு கீழேயும் வீடு. ஹவுஸ் ஓனராக அதே வீட்டில் இருக்கிறாரு,
செகண்ட் ஃப்ளோரில். அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ பொய்யா அதை நீங்கள் சொன்னது? பொய்ன்னு இந்தமாரி சொல்லணும்னா உன் குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவான், கொலை பண்ணிடுவான், உன் வம்சத்தையே அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்ல. அப்போ ப்ளூ ஃபிலிம் எடுக்கல? இல்லைங்க அம்மா, அப்படி எடுத்தானா நான் அவர்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்க மாட்டேன்னா. அந்த குழந்தைய தப்பா பயன்படுத்தி? தப்பா ஒன்றும் பயன்படுத்தலைங்க. அந்த பொண்ணு விபச்சாரம் கடவுள் சாட்சியா இந்த அகஸ்திய முனி தாங்க எனக்கு உண்மையிலே குலதெய்வமா, என் தூட்டியார சாமி எனக்கு குலதெய்வம். இந்த சாமி மேலே ஆனபடி அந்த மாரி தப்பு எனக்கு நடக்கல. இந்த மாரி சொல்லலைன்னா உன் குடும்பத்தை நாசம் ஆகிடும். அவங்க மாமா அப்படி போய் சொல்ல சொன்னாரு? ஆரம்பத்திலே அவனுள்ள பழி வாங்கணும் தொழிலில் என்ன இவரே தாங்க அங்கே ஊரில் இந்த கற்பஞ்சாவடியில் ஆரம்பத்தில் அந்த பையனை கொலை அந்த மணிமாறன் இந்த பொண்ணை கெடுத்துட்டான்ட்டு பழி போட்டு அவனை கொலை பண்ணணுன்னு அங்கேருந்து கருப்பஞ்சாவடியிலேருந்து ஆளுங்களை ஆயிடுச்சு. இவருக்கு பிரச்சனை மணிமாறனோட தான். மணிமாறன் அது லாஸ்ட் மூமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, கருப்பஞ்சாவடியிலேருந்து ஆளுகளை அடிச்சுட்டு கருப்பஞ்சாவடின்னா இவ மச்சான் தங்கச்சி புருஷன் அங்கே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் ஆளுங்களை அடிச்சுட்டு அந்த பையனையும் அடிச்சிருக்கு, இந்த பொண்ணையும் அடித்து நீ உண்மையை ஒத்துக்க, இந்தமாரி செஞ்சன்னு என்ன அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் ரெக்கார்டிங் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ரெக்கார்டிங் வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல? எந்த தப்பும் பண்ணலம்மா. அந்த குழந்தைய தப்பா பயன்படுத்திக்கல? தப்பா பயன்படுத்தல. அப்ப நீங்க சொன்னது எல்லாமே போய்? இந்த மாரி அதான் இந்த மாரி நீ சொல்லு, உனக்கு நீ செத்தாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்தை நான் காவந்து பண்ணுறேன், இல்லைன்னா உனக்கு ஏதாவது எழுதி வைக்கிறேன். அப்ப இவர் சொன்னது அத்தனையுமே போய்? இந்த சாமி மேலே எப்படி சொல்கிறேன், இந்த மாரி சொல்லலைன்னா உன்னை கொலை பண்ணிடும், கூறு போட்டுருவோம், உடம்ப அப்படியே பிளேடு வெட்டி கீறி கூறு போட்டுருவேன்னு சொன்னாருங்க. சத்தியமா சொல்றேங்க, இவரால எனக்கு ஆபத்து வருங்க. ஆபத்து வந்தா நீங்க தான் காரணம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இவர் வேற ஏதாவது தப்பு பண்றாரா? வேற எதுவும் தப்பு அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா வித்யா? பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க. அதாவது பொதுவே சொல்லுவாங்க, சந்தேகம் ஒரு மனுஷனை எதுலேயும் சந்தேகப்படும், பொண்டாட்டி மேலே சந்தேகப்படக்கூடாது. ஹலோ ஹலோ, கோசல்ராம் பேசுறீங்களா? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம், சந்திரகுமார் வந்திருக்காருங்க. ஆமாங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. சரிங்கம்மா. நீங்க எல்லாம் சேர்ந்து அவரோட மனைவியை தப்பா பயன்படுத்தி ஒரு ப்ளூ ஃபிலிம் எல்லாம் எடுத்திருக்கீங்க நல்லா சொன்னாரு. சரிங்கம்மா. அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு அந்த பையனுக்கு எந்த தகராறும் கிடையாதுங்கம்மா. இப்ப நான் கடந்த 2 வருஷமா அவருக்கு எனக்கு எந்த கான்டாக்ட் இல்லைங்க. சரி. என்ன திடீர்னு வீடு படிச்சுட்டு அப்படியே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எதுக்கு அடிச்சாரு உங்களை? அதுதான் என்னன்னு தெரியலம்மா. என்ன பேசுங்க பெரியவரே, பேசுங்க. ஹலோ ஹலோ ராமா, சொல்லுங்க. நீ ஃபோன் பண்ணிய, உன்னிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த மாரி கேஸ் ஆகிருக்குப்பா, என் பேரும் அதில் என்னையும் கேஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தானே நீ 2 தடவை ஃபோன் பண்ணதுக்கு நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் ஃபோன் பண்ணேன். நான் உன்கிட்ட பேசினேன். இந்த பொண்ணை பற்றி என்ன இது அந்த இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அது என்னவா பாருங்களேன், நீங்க பாருங்களேன் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணிருக்கானே. அதுதாங்க கேக்குறோம், உங்களுக்கு என்ன தெரியுமா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இது முழுக்க தவறாக சோடிக்கப்பட்ட ஒரு கதைங்கம்மா இதெல்லாம். இல்ல, எதுக்காக இப்படி ஒரு கதையை ஜோடிச்சாரு அவரு? அது என்னன்னு தெரியலமா. அப்ப 2 வருஷமா இல்லைங்க, நீங்க பெரியவரை கேளுங்க. நாங்களும் எத்தனை வருஷம் நான் அவனை தெரிஞ்சு இப்ப நான் எனக்கு உடம்பு சரியில்லாம வீட்லயே இருக்கமா. சரி, இவர் கல்யாணம் பண்ணிருக்காருல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா வித்யா? ஏமா நல்ல பொண்ணுங்கம்மா, அவன் லவ் பண்ணிதாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா உங்க அபிப்பிராயத்துல அப்படி எதுவுமே நடக்கல? இல்லம்மா, அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுமா அந்த பொண்ணு. சரிங்க, நன்றிங்க. பொண்ணு கிடையாதுமா. நன்றிங்க, வணக்கம். நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்கம்மா, நான் லைனுக்கு வரேம்மா. வணக்கங்க. வணக்கம். இது அவருக்கும் ஒரு புள்ள இருக்குங்க, அது நல்லா இருக்கணும், அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும். 2 பேரையும் சேர்த்து வைங்க.
அதுதான் என்னுடைய விருப்பம். இப்படி ஒரு கதை சொல்றவரோட எப்படிங்க சேர்த்து வைக்க முடியும்? சாதாரணப்பட்ட விஷயமா அது? ஏன்னா அந்த பொண்ணு வயிற்றுல ஒரு கர்ப்பமாக இருக்குங்க. நாளைக்கு இதே தப்பு அவர் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இப்படி சொல்லு சொல்லி என்ன யோகா இந்த வந்து மரத்தடி அதெல்லாம் அடித்தன்னு அடித்து இந்தமாரி சோபாங்க, அந்த சோபாலாம் ஒரு பையனை படுக்க வச்சுருக்காரு. அடித்த அடியில் அந்த சோபாவில் அந்த பையன் மேலே விழுத்துட்டேன், வயிற்று மேலே விழுந்துட்டேன். ஒரு வாரமாக எனக்கு இப்படியே நொண்டிட்டு தான் நடந்தேன். இப்படி தான் நடந்து போனேன். அதுக்கும் ஒரு வைத்தியத்துக்கு செலவுக்கு காசு கொடுக்கல. அந்த பொண்ணு உன் மாமன் மாரி இருக்கு. அவள்கிட்ட காசு கொடுத்து நீ அவள்கிட்டே படுத்துக்கிட்டியாடா? உன் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தானடா? உன் மவளை கூட்டி கொடுத்தானா? எல்லாரும் சேர்ந்து கூட்டு போட்டு இந்த தொழில் பண்ணிருக்கீங்கள அப்படின்னு டெய்லி 2 நாள் அந்தமாரி திட்டிக்கிட்டு இருந்தேன். கைப்பட எழுதியும் வாங்கிட்டாருங்க. அந்தமாரி சொல்லி மொல்லமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் பாட்டிலே சொல்கிறார். இந்தமாரி சொல்லி எழுதி 4 பேப்பர் எழுதி கடைசி பேப்பரில் என் கையெழுத்தும் வாங்கிட்டார். கை நடுக்குது எழுதும்போது, இந்த கையால் பிடிச்சிக்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டார். வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு நான் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அதையும் சிடி போட்டு எடுத்துக்கிட்டார். உண்மையை சொல்கிறீங்களா? இவர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாரா? தப்பான தொழில் பண்ணுறாரா? அவர் அந்தமாரி தப்பான தொழில். அங்கே இருந்த வரலையும், நெட்டூரில் இருந்த வரலையும், இடையில 15 நாள் அங்கே இருந்த வரலையும், அங்கே தைரியமாக பேசுங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் அந்தமாரி நாங்கள் 15 நாள் இங்கே இருப்போங்க. 15 இல்லை, ஒருத்தருக்கு எப்படி அந்த மாதிரி கற்பனைகள் போகும்? சாதாரணமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். இவர் சொன்ன விஷயங்கள் எப்படியாப்பட்ட விஷயங்கள்? அதாவது 2013 மே மாதத்துலேருந்து நான் தீபாவளி வரலையும் அங்கே நிலமங்கலில் தாங்க இருந்தேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல. எவ்வளோ கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த கற்பனை வந்து நம்ப முடியற மாதிரி இல்லை. இவர் ஏன் இப்படி கற்பனை பண்ணாரு? எதுக்கு இப்படி ஒரு பொய் கதை கட்டினாரு? எதுக்கு இந்த பெரியவரை தப்பா பேச சொல்லி கையெழுத்து வாங்கினாரு? அடிச்சு உதைச்சு வீடியோ எடுத்தாரு. எனக்கு எப்படி டவுட் வந்ததுன்னா, இவர் வந்து உட்கார்ந்து சொன்ன விஷயங்கள் எங்கேயோ இடிச்சுது. அவர் சொல்றது நம்புற மாதிரியே இருக்கல. தலையில ஊசி போட்டாங்க, நாக்கு குண்டாச்சு, உடம்பு குண்டாச்சு, 2 வருஷத்துக்குள்ள அப்படியெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் அப்படியெல்லாம் இருந்தா இப்படி இருப்பாரா ஃபிட்டா? அங்கேயே எனக்கு டவுட் வந்துடுச்சு. அதனால தான் நான் பெரியவர்கிட்ட கேட்டேன். முதல் நாள் நைட்டு ஊசி போடுவாங்க, அது எனக்கு தெரியும், நான் கேட்கணும்னு நினைப்பேன், அடுத்த நாள் மறந்து போயிடும் சொல்றாரு. ஆனா ஊசி போட்டதும் கேட்கணும்னு நினைச்சதும் மறந்து போனது இப்ப அவருக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி? அங்கேயே அவர் காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா இப்படி ஒரு கதை ஏன்? அவரையே இவ்வளவு பாதிச்சிருக்குது? என்ன பிரச்சனை? இதுக்குள்ள இன்னும் மர்மம் இருக்கு. பேசி பார்க்கலாம். நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதே மாதிரி தான் உங்களோட கதை, திரைக்கதை, வசனம், அது கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. சொல்லுங்க. நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. அவர் அடிச்சிங்களா? அவர் என்ன சொன்னாருங்கனாக்க, இதே மாதிரியே சொல்லிட்டு இருந்து நீ தான் கேட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் கோவப்பட்டு ரெண்டு. என்னது? இதே மாதிரியே அன்னைக்கு எனக்கு சொல்லிட்டாருங்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நாங்க பேசிட்டோம். சரி, மறுபடியும் போய் பேசாதீங்க. உங்களுக்கு என்னதாங்க ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எது நடந்த விஷயத்துக்கு நியாயம் கேட்கறது. உண்மையை ஒத்துங்க. சொல்லுங்க மேடம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் ஒரு கற்பனை கதை உண்டாக்குனீங்க? இல்லைங்க மேடம், நடந்தது எல்லாமே நிஜம். போய் நீங்க சொன்னது அத்தனையும் போய். உண்மை என்னது நீங்களே சொல்லுங்க.
இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா இத பாருங்க எப்படிப்பட்ட பிரச்சனை இத இருந்தாலும் தீர்வு பாருங்க கிடைக்கும்னு இத நான் பாருங்க சந்திரகுமார், சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் போய் பேசாதீங்க. இல்லைங்க. அவரை வலுக்கட்டாயமா எழுதி வாங்கியிருக்கீங்க, அவரை அடிச்சிருக்கீங்க, துன்புறுத்தி இருக்கீங்க, பொய் சாட்சி சொல்ல சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க மேடம். கடவுள் மேல ரொம்ப நான் வந்து நம்பிக்கை உள்ளவன். கடவுளை இழுக்காதீங்க சந்திரகுமார், அதனால please. நான் ரொம்ப வந்து பொய் தப்பான சொல்றேன். விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க மேடம். தயவு செஞ்சு இல்லை. இல்லை நீங்க இன்னும் நீங்க மண்டையில ஊசி போட்டாங்க, ஆமா அதை நான் எனக்கு தெரியும். காலையில கேட்கணும்னு நினைப்பேன், மறந்து போச்சுன்னு உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றீங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க மேடம். உண்மை அதுதாங்க மேடம். அது எப்படி அது ஞாபகம் இருக்கும் இப்போ? இந்த விஷயத்த வந்து யாருமே நம்பல. என்னுடைய மகனுடைய தலையை மொட்டை அடிச்சு ஊராரு காமிச்சேன். அதுல அவ்வளோ வடு இருந்தது. மொட்டை அடிக்கும் போது யார் யாரெல்லாம் பக்கத்துல இருந்தாங்களோ அவங்கள தயவு செஞ்சு விசாரிங்க. சொல்றது அத்தனையுமே போய். இல்லைங்க மேடம். அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. இல்லைங்க மேடம். என் கண்ணால் நான் பார்த்த விஷயங்கள். நான் ஏன் நீங்க அந்த மாதிரி மனைவி தொழில் பண்ணீங்களா? இல்லைங்க. அப்புறம் ஏன் இப்படி ஒரு கற்பனை? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க ஏன் அவருக்கு அவங்கள பொய் சொல்ல சொன்னீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா, கேளுங்க என்ன நடந்தது, தைரியமா பேசுங்க. இவர் தாங்க நாங்கெல்லாம் இருக்கோம், தைரியமா பேசுங்க. இவர் தான் 4-5 பேப்பர் ஒயிட் பேப்பர் ரெடி பண்ணி இந்த மாதிரி டேட்டு போடல, அதில் டேட்டு போட வேணான்ட்டாங்க. இப்படி சொன்னார். நான் கை நடுக்குதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த கையால் பிடிச்சிக்கிட்டு இப்படி என்ன எழுத சொன்னாரு? இந்த மாதிரி 10 ஆண்டு காலமாக மன்னார், அதாவது சர்வராயன்பேட்டை சேர்ந்த சக்திவேல் மகன் சந்திரகுமார் என்ற சந்திர உடுப்பில் ஜோதிட தொழில் செய்து வந்தார். அவங்க கூட மதிவானன்றவன். அவர் சொல்லி நீங்க எழுதுனீங்களா? அந்த விஷயத்தை அப்படி இருக்கட்டும் மேடம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் என்னன்னு நீங்கள் தீர்க்க ஆலோசனை பண்ணுங்க. இவர் 22ஆம் தேதி இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எழுதி கொடுத்தாரு. 21ஆம் தேதி ராத்திரி நடந்த சம்பவம் என்னங்கன்னா, இவர் 1 மணி நேரமாக யார்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். நான் பால் வாங்கிட்டு வரதுக்காக, குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வர சொன்னதுக்காக ஃபோன் பண்ணுறேன். இடையில இவர் பேசுகிறாரு, லைன் கட்டாகவே இல்லை. திடீர்னு என்னோடய லைன் அவருக்கு கிடச்சிருச்சு. யாரோட பேசிகிட்டு இருந்தாரோ அவங்களோட தான் பேசிட்டு நினச்சிட்டு இவர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை ஸ்ரீராமா, நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. இவன் அழுவுறான், புலம்புறான், பைத்தியமாட்டான், கத்துறான். இந்த கிழவைய கூட வந்து கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரமாட்டான் போல் இருக்கு, ஸ்டேஷனுக்கு கூட வரமாட்டாங்கிறான். அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல இருங்க ஐயா, இருங்க. என்ன சொன்னீங்க? அந்த பையனுக்கிட்ட சொன்னேன், என்னையும் வந்து இந்த இதில் இழுத்து விடுவாங்க போல இருக்கும், உங்களுக்கெல்லாம் வந்து கேஸு கொடுத்துருக்காங்க, என்னையும் வந்து இந்த கேஸில் அக்யூஸ்ட் ஆக்க போகிறாங்க போல இருக்கு. அப்படி பேசலீங்க. என்னப்பா நடந்தது, ஏது நடந்தது? நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேங்க. என்னப்பா நடந்தது புலம்பிட்டு இருக்கிறாரு அவர். அந்த சிம்மு என்கிட்ட தாங்க மேடம் இருக்கு. நீங்களே சொல்கிறீங்க கிரைம்னு. நான் அந்த சிம்மை கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அது என்னன்னு செக் பண்ணு.